பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக எதிர்த்து வர்றாங்க. அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் அப்படிங்கிறாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. பல நேரங்கள்ல அநேக விசுவாசிகள் இப்படித்தான் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, அவங்க ஆண்டவரோட சமூகத்துல போய் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத மறந்து போய் அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே பாஸ்டர் கிட்ட ஓடி போய் எங்களுக்காக நீங்க ஓயாம ஜெபம் பண்ணுங்க. அதுலயும் சில பேர் இருக்காங்க, எங்களுக்காக நீங்க தொடர்ந்து உபவாசம் இருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுக்காக தேவனுடைய ஊழியக்காரர் உபவாசிக்கணும், அவர் ஜெபம் பண்ணணும். அதுவும் எப்படி, ஓயாமல் ஜெபம் பண்ணணும். ஆனா இவங்க பயந்துட்டு மூலையில கிடப்பாங்க. இப்படி இருக்கலாமா?